கேவிக்குப்பம் அடுத்த கீழ்முட்டுகூரில் நேற்று நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் தொடர் ரகளையில் ஈடுபட்டு பொதுமக்கள் அமைதிக்கு குந்தகம் விளைவித்த நபரை காவல்துறையினர் பிடிக்க வந்தபோது அவர் காவல்துறையினரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பணமடங்கி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து காவலரை தாக்கி ரகளையில் ஈடுபட்ட அணைக்கட்டு அடுத்த சென்றாயன் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த பூவரசன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மாவட்டம் கோவில்பட்டி அருகே கட்டுப்பாட்டை இழந்து தறிக்கட்டு ஓடிய கார் சாலையோரத்தில் இருந்த வேப்ப மரத்தின் மீது மோதி நின்றது. இதில் காரை ஓட்டி வந்த நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த பாலச்சந்திரன் காயங்களின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். விபத்து குறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே தாதம்பட்டியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 15க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்தில் ஏடிஎஸ்பி பாலசுப்ரமணியன், டிஎஸ்பி கரிகால் பாரிசங்கர் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் 7 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே விவசாய நிலத்தில் நெல் பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானையால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சேதமான விளைநிலங்களை பார்வையிட வனத்துறை அதிகாரிகள் மறுப்பதாக புகார் தெரிவிக்கும் விவசாயிகள் உயர் அதிகாரிகள் சேதமான விளைநிலங்களை பார்வையிட்டு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மேலும் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கேட்டா 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இது தடுப்பு வேலி கிடையாது. நாங்கள் எத்தனை நேரத்துக்கு எங்கள் வயலை காப்பாற்ற முடியும்? எங்கள் வயலை தான் நாங்கள் காப்பாற்ற முடியும். காட்டுக்குள்ளே போய் யானையை விரட்டவோ பண்ணியை விரட்டவோ எங்களுக்கு வேலை கிடையாது. அது அவங்களோட வேலை. இது அவங்க தான் சரியான முறையில் இதை தடுத்து நிறுத்தணும். இப்படியே போய்கிட்டு இருந்தால் விவசாயிலாம் மருந்து குடிச்சிருந்தா சாகணும். அதுக்கு வேறு வழி இல்லை. எனக்கெல்லாம் 15 வருஷமாக யானை வந்துக்கிட்டு இருக்கு. 15 வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். மாதம் மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங்லேயும் போய் சொல்லுதோம். எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை. மீட்டிங்கில் போகிறோம், ஒரு பிஸ்கட்டும் டீயும் கொடுக்காங்க, அப்படியான்னு கேட்காங்க, அதோடு சரி. மற்றபடி நடவடிக்கை எதுவுமே இல்லை. இது ஒரு பேருக்கு தான் இந்த மீட்டிங்கு, பேருக்கு தான் அவங்க பார்க்கணும் ஒழிஞ்சு இது நிரந்தர தீர்வு இதில் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. காணும் பொங்கலை முன்னிட்டு சிதம்பரம் பிச்சாவரம் சுற்றுலா தலத்தில் ஏராளமானோர் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். மேலும் உப்பளம் ஆற்றில் மீனவ கிராம பொதுமக்கள் சார்பாக படகு போட்டி நடத்தப்பட்ட நிலையில் கிள்ளை, பில்லுமேடு, சின்ன வாய்க்கால் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது. கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் தலைமையில் மாநில மாவட்ட தொகுதி கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி கழக கொடியை ஏற்றி சிறப்பாக கொண்டாடினர். இதேபோன்று காரைக்காலில் அமைந்துள்ள தமிழக அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை பரளியார் பகுதியில் ஆற்றில் தண்ணீர் அருந்து வந்த ஒற்றை காட்டு யானையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். மேட்டுப்பாளையம் குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் யானை நடமாட்டம் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் இரவு நேரங்களில் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என குன்னூர் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கேரள மாநிலம் புல்பள்ளி அமரகோணி கிராமத்தில் திறந்து கால்நடைகளை வேட்டையாடி வந்த புலி வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியது. பிடிப்பட்ட புலி 13 வயதுடையது என தெரிவித்த வனத்துறையினர் புலிக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பிறகு கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த ஒரு வாரமாக அப்பகுதியில் புலி நடமாட்டம் காரணமாக 144 தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் புலி பிடிப்பட்டதால் 144 தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அதிமுக சார்பில் வடக்கு தெற்கு நகர கழகம் சார்பாக புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் பாபுராஜ், நகர செயலாளர்கள் துரை முருகேசன், பரமசிவம், அதிமுக கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சூப்பர் ஸ்டார் ரஜினியின் 50 ஆண்டு கால திரையுலக பயணம் மற்றும் ரஜினியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் வன்னி மரத்து விநாயகருக்கு 171 தேங்காய் உடைத்து முக்குருணி விநாயகருக்கு மெகா சைஸ் கொழுக்கட்டை வைத்து சிறப்பு பூஜையுடன் வழிபாடு நடைபெற்றது. தரிசனம் முடிந்து வெளியில் வந்த ரஜினியின் ரசிகர்கள் கடவுளே ரஜினியே என்று குரல் எழுப்பினர்.
சென்னை திருவொற்றியூரில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் தராமல் பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கிவிட்டு தப்பியோடிய இருவரை போலீசார் கைது செய்தனர். பெட்ரோல் பங்க் ஊழியர் கணபதியை தாக்கிவிட்டு சென்ற விக்னேஷ் பிரதீப் ஆகியோரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள மற்றொரு நபரை தேடி வருகின்றனர். கடலூரில் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவிப்பது தொடர்பாக அதிமுக மற்றும் அமமுக நிர்வாகிகளுக்கிடையே மோதல் போக்கு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுகவினர் எதிர்ப்பை மீறி அமமுகவினர் முதலில் மாலை அணிவித்து சென்றதை அடுத்து அதிமுகவினர் அந்த மாலையை கழற்றி எறிந்த பின்னர் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தென்காசி அருகே ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இருசக்கர வாகனத்தை ஓட்டி 17 வயது சிறுவன் விபத்தை ஏற்படுத்திய நிலையில் அவரது தந்தையை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓட்டுநர் உரிமம் இல்லாத சிறுவர்களை இருசக்கர வாகனத்தை ஓட்ட அனுமதித்தால் பெற்றோர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறையினர் எச்சரித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து எம்ஜிஆர் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறவிருக்கும் கபடி போட்டிக்கான கோப்பையை நிர்வாகிகளிடம் செங்கோட்டையன் வழங்கினார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடும் சீதாலட்சுமி ஊர்வலமாக சென்று மனு தாக்கல் செய்வதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இதையடுத்து காரில் வந்திறங்கிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்பாளர் சீதாலட்சுமி அண்ணன் சீமான் அவர்கள் அந்த களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கேன். இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக 3 நாட்களுக்கு முன்பே நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். அதாவது சூரம்பட்டி 4 சாலையிலிருந்து உறவுகளோடு நடந்து சென்று வேட்புமனு தாக்கல் செய்யலான்னு. இன்றைக்கு காலையில் உங்களுக்கு அதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், சட்டத்தை மதிக்கணும். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் அதை தான் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம். நான் தனி ஒருவலாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்கிறேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மனு தாக்கல் செய்துள்ள நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமியின் வேட்புமனுவை ஏற்கக்கூடாதென ஈரோடு பெரியார் அம்பேத்கர் கூட்டமைப்பு சார்பில் தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டது. தந்தை பெரியார் குறித்து அவதூறு பரப்பும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடக்கூடாது எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் நடிகர் ரவிமோகன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். ஜீனி திரைப்படத்தின் பணிகள் 95% நிறைவடைந்திருப்பதாகவும் தான் கோயிலுக்கு வந்ததற்கும் தன் திரைப்படம் வெளியானதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை எனவும் நடிகர் ரவிமோகன் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக அலுவலகத்தில் கொடியேற்றி அதிமுகவினர் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்ட நிலையில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக அமமுக மற்றும் OPS அணி சார்பில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 10வது பிறந்தநாளை முன்னிட்டு கோவில்பட்டி சட்டமன்ற ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சீனிராஜ் தலைமையில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 2026இல் அதிமுக ஆட்சியில் அமரும் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. குன்னூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என உறுதிமொழி ஏற்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அதிமுக வடக்கு தெற்கு நகர கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு
தொலைக்காட்சியுடன்.